கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசுகிற கன்மலை. அல்லேலூயா. எங்களோடு பேசுகிற கன்மலை. எங்களோடு தொடர்ந்து நீர் சிலுவையிலே 6வதாய் நீர் திருவார்த்தை சொன்னதை எங்களுக்கு விளக்கித்தாரும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொன்னார். என்ன முடிந்தது? நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. இட் இஸ் ஃபினிஷ்டுங்கிறத வச்சே ஒரு பெரிய சீரியஸ் நம்ம பார்த்த, கிட்டத்தட்ட 12 சர்மனம் என்னமோ பார்த்துருக்கோம். என்ன ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னா யூடியூப்பில் வரும்போது அதை பாருங்கள். இட் இஸ் ஃபினிஷ்ட். என்ன முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு 10 நிமிஷத்துலலாம் சொல்ல முடியாது. அதுக்கு தனியாக ஒரு ரெக்கார்டிங் செட் இருக்குது. அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனாலும் முடிந்தது, அதாவது அப்பா வேலை முடிஞ்சிருச்சு, அதாவது ஒரு காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அடுத்த ஒன்று தொடங்குதுன்னு அர்த்தம். பிள்ளை பிறந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அப்போ இனிமேல் அது உயிரோடு இருக்க போகுது. அல்லேலூயா. இப்போ அப்பா மனிதனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கிருபை முடித்து விட்டார். இப்போ இந்த முடிந்தது என்று சொல்லும் பொழுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைச்சீலை தேவனுடைய ஆலயத்தில் மேலிருந்து கீழாக கிழிகிறது. அது சிலர் சொல்கிறாங்க 6 இன்ச்சு திக்னஸாக இருக்குங்கிறாங்க. சிலர் 1/2 அடி திக், ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு லேயராக சேர்ந்து அவ்வளோ, அப்படி யாராலையும் ஹியூமனாலெல்லாம் கிழிக்கவே முடியாது. தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி கிழித்து விட்டார். அல்லேலூயா. என்னத்தை கிழித்தார்? இதுக்கு முன்னாடி பிதாட்டை எவனுமே போய் நிற்க முடியாதுங்க. இப்போ ஏசப்பாவுடைய இரத்தத்தினால மனம் திரும்பி, அதான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பாவத்தில் கழுவப்பட்ட எல்லாரும் தேவன் முன்னாடி போய் நிற்கலாம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது தெரியுமா? சும்மா ஏதோ நம்மளை கண்ணாடியில் பார்த்துட்டு நீங்கள் சாதாரண ஆள் நினைக்காதீங்க. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டருக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. இருக்கலாம், ஒருவேளை அவரும் ஆண்டவரை தேடலாம். ஆனால் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. அல்லேலூயா. உறுதியாக இருக்கிறது பிரியமானவர்களே, நிச்சயம் இருக்குது. வாட் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ முடிந்தது என்று சொல்லும் பொழுது ஒரு புது அத்தியாயம். நாமும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் வந்தாச்சு. அதுக்கு பேர் என்னது? புது உடன்படிக்கை என்று பெயர். புது உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்கிறார்ல, இது என்னுடைய இரத்தம் என இந்த திராட்சரசத்தை எடுத்து இதனுடைய இரத்தமாகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது. ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு இது என்னுடைய சரீரமாகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது பாரு. புது உடன்படிக்கை அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் கூடிருச்சு. பாஸ் ஆகிட்டீங்க, எல்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். பாஸ் ஆகிட்டேன், டாக்டரேட் முடிச்சாச்சு. நீங்கள் எல்லாருமே டாக்டரேட் முடிச்சாச்சு. யூ ஆர் ஃபிட் டு என்டர் இன் டு ஹெவன். அதனால் நீங்கள் யாராவது கவலைப்பட்டீங்கன்னா ஒரு கம்பு எடுத்துகிட்டு தான் வருவேன் உங்கள் வீட்டுக்கு நான் அடிக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தான் மோட்சத்தையே திறந்து கொடுத்தாச்சு. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். முடிந்தது. இப்போ என்ன முடிந்தது? புது உடன்படிக்கைனா என்ன? இப்போ என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன், நல்ல கவனமாக கேளுங்க. அப்பா ரத்தம் மாமிசம் ரெண்டு சொல்கிறார்ல, என்ன பாஸ்ஓவர் மீல் இல்லை, அதுதான் சொல்கிறார் அவர் அந்த விருந்தில். புது உடன்படிக்கை ஆரம்பிக்க போது நான் செத்த உடனே உயிர் தெழுந்தோடனே அது எஃபெக்ட்டுக்கு ஆயிரும் அப்படிங்கிறார். என்னென்னா
எதுக்காக அவர் ரத்தம் மாமிசம், அதாவது கத்தோலிக்க விசுவாசம் எப்படின்னா நம்ம சாப்பிட்ற அப்பம் அப்படி உண்மையிலே இயேசுடைய சரீரமாய் மாறும். ஆனால் புராட்டஸ்டானுடைய விசுவாசம் அப்படி கிடையாது. அதை நினைவு கூறுதலாய் செய்யக்கூடிய ஒன்று. அப்பா எங்களுக்காக மரித்தார், அப்பா எங்களுக்காக தன் சரீரத்தை கொடுத்தார், தங்களுடைய இரத்தத்தையே கொடுத்தார். இப்போ இந்த இரத்தம் சரீரம் இப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு தாட் வருதா? நல்லா சிந்திங்க, சும்மா அப்படி உட்காந்துட்டே இருக்காதீங்க. இரத்தம் மாமிசம் அப்படின்னா என்ன உங்களுக்கு தோணுது? இன்னும் தோணலையா? நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் பிறப்பான். என்ன, அவர் ஒரு 4, 5, 7, 12 வருஷம் வரும்போது அப்படி லேஸ் அந்த மீசெல்லாம் அப்படி வரும்போது இந்த பையன் பார்த்தா அவன் தாத்தா மாதிரியே இருக்கான். ஓடி அப்படி திரும்பினான்னா ஒரு பார்வை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்கள் தாத்தா அப்படியே தான் பார்ப்பார். அப்படியே அந்த பையன் தப்பாமல் பிறந்திருக்காங்க. இரத்தமும் மாமிசமும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த புது உடன்படிக்கை நீங்கள் உங்கள் மாமிசத்தை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த மாமிச வாழ்க்கையாகவும், உங்களுடைய இரத்தத்தை, உங்களுடைய மனசை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய முக்கியத்துவங்களை, உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன்களை கிறிஸ்துவின் படியும், உங்கள் சிந்தனையை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறை படிக்க. இந்த 3 காரியங்க. சரீரத்தை மாற்றணும், இரத்தத்தை மாற்றணும், பர்பஸை மாற்றணும், சிந்தையை மாற்றிட்டீங்களா? ஹலோ, உங்களுக்கு ஆவியானவர் கேட்க நேரம் எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு. என் மகளே, என் மகனே, நான் உன்னை ரட்சித்து விட்டேன், நீ உன் சிந்தையை மறுரூபப்படுத்தி விட்டாயா? இல்லாவிட்டால் உன் பலவீனத்திற்கேற்றாற் போலவே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் அறியாமைக்கு ஈடாகவே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் அவ்விசுவாசத்திற்கு ஈடாகவே சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன் சிந்தையை மாற்றி விட்டாயா? 3 காரியம் மாறணும். அந்த முடிந்ததில் உங்கள் சரீரம் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்கள் போடணும். அது உங்கள் வேலை. தங்களை விட பிறரை மேன்மையானவர்களாய் எண்ண வேண்டும். அதுதான் கிருபையின் உபதேசம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலேருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும். இல்லையா? அப்போது மாற்றம் சரீர அளவிலே, அதாவது உங்கள் முழங்கால்களிலே காய்ப்பு அதிகமாய் ஜெபித்து, உங்கள் சரீரத்திலே நற்பலன் அதிக உபவாசத்தினாலே, அதிக ஜெபம் உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசத்தை கொண்டு வரும். சரீரத்தில் கவலைகள் எல்லாம் தூக்கி தூர போட்டு ஃபுட்பால் மாதிரி எத்தி சாக்கடைக்குள்ளே போட்டுட்டு ஹாப்பியாக, வாசம் தான் என் மகளுக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எதை பற்றி எனக்கு கவலை இல்லையே, அப்பா பார்த்துக்குவார், மகளை என்னை பார்த்துக்குவார். அதுதான் முடிந்ததற்கு உங்களுக்குள் ஆரம்பிக்க வேண்டிய ஆரம்பம். இனி நான் கவலைப்பட மாட்டேன். இதெல்லாம் அந்த புது உடன்படிக்கை சம்பந்தமான சத்தியங்கள். பிரியமானவர்களே, சரீரத்திலே பரிசுத்தம், என் இரத்தத்திலே பரிசுத்தம், என் எண்ணத்திலே பரிசுத்தம். ஒட்டுமொத்தமாக புதிய உடன்படிக்கைனா இயேசு போல வாழ வேண்டும். அதாவது ஒரு கிவன் சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு இந்த சூழ்நிலையிலே இயேசுவாக இருந்தால் எப்படி செயல்பட்டிருப்பார்? மரியாள் சொன்னாங்க, என்னை ஏண்டா எங்களை விட்டுட்டு இப்படி போடிட்டேன் நீ ஆலயத்துக்கு? நாங்கள் அவர் சொன்னார், இந்த இடத்துல நான் என் தேவனுடைய பிதாவினுடைய ஆலயத்தில் இருந்து இருக்க வேண்டியவன் உங்களுக்கு தெரியாதா? 12 வயசாச்சு, எங்கள் அப்பா வேலையை நான் செய்ய ஆரம்பிக்க வேண்டாமா? அந்த காலத்தில் யூதர்கள் 12 வயசானா அப்பாவுடைய தொழிலில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுதான் நடந்துச்சு ஏசாமி வாழ்க்கையில். அப்போது உங்களுடைய சரீரத்தாலும் இரத்தத்தாலும் சிந்தையாலும் இயேசு போலவே ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் இனிமேல் எப்படி வாழணும்? முடிந்ததுன்னு இன்றைக்கி மறந்துடக்கூடாது இந்த செய்தியை. இனிமேல் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் எனக்கு வருது, மன்னிக்க முடியாத சூழ்நிலை, இதில் ஏசப்பாவா நான் இருக்கிற இடத்துல ஏசப்பா இருந்தால் என்ன செய்வாரோ அப்படி வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் பரலோக பிரயாணம். ஒவ்வொரு கிவன் சிச்சுவேஷன்லும் ஜென்ம சுவாபத்தின்படியே செயல்பட்டுட்டு நான் மோட்சத்துக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. முடிந்தது, பழைய வாழ்க்கை முடிந்து விட்டது. நான் இயேசுவை போல அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரை போல அவருக்காக அன்பு செலுத்தி விட்டு கொடுத்து மன்னித்து அப்படி வாழுகிற வாழ்க்கை.
அதனால தான் அவர் நீ என் பிள்ளையா மாறுங்கிறார். லிட்ரலாக அப்பா அதான் கம்யூனியன்னா என்ன, என் ரத்தம் என் மாமிசம் என்னைய மாதிரி இருப்பியா நீ, அப்போல்லாம் என்னால் இருக்க முடியாது. சரி அப்போ நீ போயிட்டு வா, உனக்கு சில உபத்திரவங்களை வச்சு உன்னை பிடிச்சி திருப்பி கொக்கி போட்டு பிடிச்சி கொண்டாடுறேன் பாரு ஆண்டவர். நான் வாலிப வயசில் நான் அப்படி தான் நினைப்பேன், நான் தப்பு பண்ணேன் மொட்டிங்கால உடச்சி என்னை வச்சிருவாருன்னு எனக்கு வாலிப வயசுலேயே ஒரு சிந்தனை எனக்கு ஆண்டவர். அதிலிருந்து நான் ரொம்ப கவனமாகவே நான் வாழ்ந்து வருகிறேன். முடிந்தது, உங்களுக்கு ஒரு ஆரம்பமாகிவிட்டது. என்ன? புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை, பரிசுத்தத்திற்காய் வாழ்கிற வாழ்க்கை. சிந்தனையே மாறணுங்க. சிந்தை மாறுகிறதுனாலே மறுரூபமாங்கள். அப்படிதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ மாற்றம், புது வாழ்க்கை, புதிய எண்ணம், அன்பினால் நிறைந்த வாழ்க்கை, ஆவியின் கனிகளினால் நிறைந்த வாழ்க்கை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீங்கள் முடிந்துன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இந்த ரிலே ரேஸ் மாதிரி தான் ஆண்டவரே. 400 மீட்டர் டேஷ் வாங்க, 100 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஓடி அடுத்த கை அந்த கம்பை அடுத்தவங்ககிட்ட கொடுக்கறது போலப்பா எங்கிட்ட கொடுத்துட்டு நான் மோட்சத்துக்கு போகிறேன், நான் என்ன சுத்தம் செய்யணும்னு சில இதை நீங்கள் செய்யணும்னு விட்டுட்டு போகிறேன். அதெல்லாம் நான் இருந்து செய்கிற மாதிரி செஞ்சு நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வாங்கன்னு முன்னாடி போயிருக்கீங்க. இதை உணர நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை போலவே ஒவ்வொரு கடினமான சூழ்நிலைகளிலும் முடிவெடுக்க உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.